இந்தியாவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வடக்கில் அனுரவிற்கு அமோக வரவேற்பு. யாழில் ஒரே இரவில் 3 வீடுகளில் திருடர்கள் கைவரிசை. 13 வயது மகளின் வாழ்க்கையை சீரழித்த தந்தை. ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவர் மீது தாக்குதல் நடாத்த திட்டம். மாணவர்களுக்கு வட்டியில்லா கடன் கல்வி அமைச்சின் மகிழ்ச்சியான அறிவிப்பு. மோசடிகளில் சிக்கி மியன்மாருக்கு கடத்தப்பட்ட 20 இலங்கையர்கள் மீட்பு. இலங்கையின் 9வது ஜனாதிபதி தேர்தல் வரும் 21ஆம் திகதி நடைபெறவுள்ள நிலையில் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க நேற்று வடமாகாணத்தில் தனது தேர்தல் பிரச்சார நடவடிக்கையில் ஈடுபட்டார். அதன்படி வவுனியா, யாழ்ப்பாணம், கிளிநொச்சி ஆகிய பிரதேசங்களில் மக்கள் அமோக வரவேற்பு மற்றும் பேரணிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. 2024ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் நாட்டை புதிய மறுமலர்ச்சிக்கு இட்டுச் செல்லும் ஜனாதிபதி தேர்தலில் செல்வம் நிறைந்த நாடு, அழகிய வாழ்நாடு இட்டுச் செல்லும் வெற்றி பாதையில் பங்கு கொள்ளுமாறு இதன்போது அனுரகுமார திசாநாயக்க மக்களை கேட்டுக் கொண்டுள்ளார். யாழ்ப்பாணம் சங்கானை பகுதியில் ஒரே இரவில் 3 வீடுகள் உடைத்து பெறுமதியான பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சங்கானை தேவாலய வீதியிலுள்ள 3 வீடுகள் கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு 11 மணியளவில் உடைக்கப்பட்டு வீட்டிலிருந்த பெறுமதியான பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பில் பாதிக்கப்பட்ட தரப்பினர் மானிப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர். மேலும் கொள்ளை சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். பொகவந்தலாவ பிரதேசத்தில் தனது 13 வயது மகளை தந்தை சீரழித்ததாக தாயின் முறைப்பாட்டை தொடர்ந்து அவரது கணவன் பொகவந்தலாவ போலீசாரால் கைது செய்து ஹட்டன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். கடந்த 2023ஆம் ஆண்டு தொடக்கம் 13 வயதினையுடைய தனது சொந்த மகளை பலமுறை சீரழித்ததாக தனது தாயிடம் கூறியதை தொடர்ந்து தாய் பொகவந்தலாவ போலீஸ் நிலையத்தில் புகார் ஒன்றை பதிவு செய்துள்ளார். சந்தேகத்தின் பேரில் அவரது 44 வயதினையுடைய கணவர் கைது செய்யப்பட்டு ஹட்டன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். பாதிக்கப்பட்ட சிறுமி டிகோயா கிளங்கன் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட உள்ளதாக பொகவந்தலாவ போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்தார். செப்டம்பர் மாதம் இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் பிரதான வேட்பாளர்களில் ஒருவர் மீது தாக்குதல் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக கிடைத்துள்ள தகவல்கள் குறித்து நீதிமன்றம் உத்தரவொன்றை பிறப்பித்துள்ளது. இந்த விடயம் குறித்து விரிவான விசாரணை நடத்துமாறு கொழும்பு பிரதான நீதவான் திலினகமகே குற்றப்புலனாய்வு பிரிவிற்கு உத்தரவிட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் பிரதான வேட்பாளர் ஒருவரை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்த மேற்கொள்ளப்பட்ட திட்டம் குறித்து ரகசியமான அறிக்கை ஒன்று நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. நீதவானிடம் சமர்ப்பிக்கப்பட்ட குறித்த அறிக்கையின் அடிப்படையில் விசாரணை நடத்துவதற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த அறிக்கையை ரகசியமாக பேணுமாறு நீதிமன்றம் மேலும் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது. மேலும் இந்த தாக்குதல் தொடர்பான தகவல்களை குற்றப்புலனாய்வு பிரிவிற்கு வழங்கிய நபரை நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தாக்குதல் குறித்த விசாரணை தொடர்பில் அறிவிக்குமாறு நீதவான் திலினகமகே குற்ற விசாரணை பிரிவிற்கு அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வட்டியில்லா கல்வி கடன் திட்டத்தின் கீழ் 7000 மாணவர்களுக்கு கடன் வழங்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இதற்கான விண்ணப்பங்களை எதிர்வரும் 9ஆம் திகதி முதல் 20ஆம் திகதி வரையில் கோருவதற்கு கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது. இந்த ஆண்டு அதிகபட்சமாக 15 லட்சம் ரூபாய் வரை 5 பிரிவுகளின் கீழ் கடன் பெறலாம் மற்றும் மாணவர்கள் 18 உயர்கல்வி நிறுவனங்களில் பட்டப்படிப்புகளுக்கு விண்ணப்பிக்கலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த கடன் தொகையை பெறுவதற்கு 2 உத்தரவாதர்கள் கட்டாயம் என்றும் தாய் அல்லது தந்தை முதல் உத்தரவாதராக கையொப்பமிட வேண்டும் மற்றும் கடன் தொகையை அங்கீகரிக்கும் வங்கியின் தேவைக்கேற்ப 2வது உத்தரவுதாரரை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கடன் பெற்ற மாணவர்கள் கடன் தொகையை செலுத்த தவறியமையால் இம்முறை உத்தரவாதர்களின் தேவை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது.
இணைய மோசடிகளில் ஈடுபடுத்துவதற்காக மியன்மாருக்கு கடத்தப்பட்ட 20 இலங்கை புலம்பெயர்ந்தோரை சர்வதேச புலம்பெயர்விற்கான அமைப்பு மீட்டுள்ளது. குறித்த இலங்கையர்கள் தகவல் தொழில்நுட்பத் துறையில் முறையான வேலைவாய்ப்புகள் மற்றும் பிற வாடிக்கையாளர் சேவையை பெறல் உள்ளிட்ட காரணங்களின் பெயரில் அழைத்துச் செல்லப்பட்டு பல்வேறு இணைய மோசடி நடவடிக்கைகளுக்கு தள்ளப்பட்டுள்ளனர். மியன்மாரில் இருந்து அவர்கள் மீட்கப்பட்டதும் தாய்லாந்து அரசாங்கத்தால் நடத்தப்படும் தங்குமிட வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்துள்ளதுடன் IMO தேவையான உடனடி உதவிகளை வழங்கியுள்ளது. இந்நிலையில் கடத்தப்பட்டோரை மீட்பதற்காக இலங்கையிலுள்ள IMO குழுவினர் தாய்லாந்திற்கு விஜயம் செய்து அவர்களை மீட்டுள்ளதுடன் அவர்களின் சொந்த இடங்களுக்கு அனுப்புவதற்கும் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன.